வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்து இன்றைய நிகழ்வினை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு அற்புதமான ஒரு நன்னாள், ஆசான் அவர்களது நினைவு நாள். இந்த நினைவு நாளில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அளித்த ஸ்கை நார்வே மற்றும் டென்மார்க் மன்ற அறக்கட்டளை நிர்வாகத்தினர் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து மெய்யன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த சிந்தனையை தூக்குகின்றோம். இன்னைக்கு நம்ம உறவும் துறவும் அப்படிங்கிற பொருள்ல சிந்திக்க இருக்கிறோம். ஆசன் உறவு துறவு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்து அந்த விளக்கத்தின்படி வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஆசானோட வாழ்க்கையிலிருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். பிறந்தது முதல் இருக்கிற வரல எல்லாரையும் வாழ வைக்குது இந்த சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு தன்னோட ஆற்றல் முழுவதும் அர்ப்பணித்து விட வேண்டியதுதான் நீதி. இந்த பேருணர்வில் செயல்புரியும் போதுதான் அது துறவரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறத்தை பின்பற்றுபவர்கள் தான் தொண்டர்கள். இந்த தொண்டினை குடும்பம் என்ற ஒரு சின்ன வட்டத்தை தனது சக்திக்கு வரையறை செய்து கொண்டு செயல் புரிஞ்சா அதுவே இல்லறம். இல்லறத்தாரெனில் பற்றுடையோர் என்றும் துறவரத்தாரெனில் பற்று இல்லாதவர் என்றும் பொருள் இல்லை. தனது தொண்டுக்குரிய பற்று ஒரு சிறு வட்டத்தை ஒட்டியதா அல்லது மனித சமுதாயம் என்ற பெரும் விரிவை ஒட்டியதா என்பதை குறிப்பிடுவனவே இல்லறம் துறவரம் என்ற வேறுபட்ட சொற்கள். சாமிஜி சொல்றாங்க, எனது அறிவு, செல்வம், செல்வாக்கு, உடல் வலிவு இவற்றிற்கேற்ப நான் எனது வாழ்க்கை முறையை வகுத்து கொண்டேன். இல்லறமும் துறவரமும் இணைந்த ஒரு நல்லறமே எனக்கும் வருங்கால உலகுக்கும் நலமென முடிவு செய்து கொண்டேன். அந்த முடிவை விளக்கும் போது எனக்குள் எழுந்த ஒரு கவி அப்படின்னு சொல்றாங்க. அந்த கவி என்னன்னு பார்க்கலாம். என் பிறப்பு என் இறப்பு இரண்டையும் யான் அறியேன். எனினும் இவ்விரு நிகழ்ச்சி என் உள்ளத்தில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மையெனும் வழிகளிலே வைத்து செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையும் நான் அளிப்பேன். இன்முகமும் இனிமையுமே எனது செல்வம். இவ்வீடோ ஏக வெளி என்று எண்ணி யான் துறவு கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. ஏழ்மையின் பிடியிலிருந்து தனது அறிவாலும் உடலாலும் உழைத்து செல்வத்திலும் ஞானத்திலும் சிறந்தாங்க சுவாமிஜி. அவங்க லுங்கி வியாபாரம் பண்ணும்போது மாதம் 1,20,000 ரூபாய் அளவுக்கு பிசினஸ் நல்லா வந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, தன் தேவைக்கு போக மிச்சத்தை சமுதாயத்துக்கு தான் கொடுத்தாங்க. அவங்க கம்பெனில வேலை செஞ்ச அந்த லுங்கி கம்பெனியை சேர்ந்த நெசவாளர்களுக்கு திருமணம் நடந்தா அதற்கு ஒரு தொகை போனஸ். அவங்களை பெற்றவங்களை யாராவது இறந்து போனா அந்த செலவை கடன் இல்லாம சரி கட்ட அதற்கு ஒரு தொகை போனஸ். ஒவ்வொரு வருஷமும் கம்பெனியோட நிகர வருமானத்துல 25% நெசவாளர்கள் எல்லாருக்கும் போனஸ் இப்படியெல்லாம் கொடுத்து சுவாமிஜி அவங்களோட வருவாய மிச்சத்தை மிகவும் குறைச்சிக்கிட்டாங்களாம். அப்பதான் அவங்களுக்கு நிறைவா இருந்ததாம். இப்ப 2 கார் வச்சிருந்தாங்க. இரவு நேரத்துல யார் கேட்டாலும் அவசர உதவிக்கு கொடுக்க தயாரா பெட்ரோல் போட்டு வச்சிருப்பாங்களாம். அந்த காலத்துல பிள்ளை பேரு ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால சென்னைக்கு கொண்டு போக வேண்டி அந்த புகைவண்டி தவிர வேறு வழி இல்ல. காலத்தோடு உரிய முறையில சிகிச்சை அளிக்க முடியாம சில பெண்கள் இறந்து விட்டதை பார்த்தாங்க. அந்த வகையில நமது தொண்டு பயனடையட்டும் என்றே கார் உதவியை எல்லோரும் நான் அறிய செய்து வச்சேன்னு சொல்றாங்க. அப்புறம் பிள்ளை பேற்றுக்காக கார் எவர் கேட்டாலும் பெட்ரோல் செலவு டிரைவர் படி எதுவும் இல்லாம கார் கொடுப்பதுன்னு முடிவு செஞ்சு அறிவித்து விட்டேன். பயனடைந்த குடும்பங்கள் பல. பகல் நேரங்களில் லுங்கி வாணிபத்தை முழு அக்கறையோடு கவனிச்சேன்.
இரவு நேரத்துல தவம், தத்துவ ஆராய்ச்சி பற்றி எல்லாம் ஈடுபட்டு நாள்தோறும் என்னோட அனுபவங்கள்ல விளக்கமாகும் கருத்துக்களை எல்லாம் சமுதாயத்துக்கு கொடுத்தேன்னு சொல்றாங்க. அப்போ எந்த அனுபவ பொருளோடும், எந்த நபரோடும், எதில் உறவு கொண்டாலும் அதுல ஒரு துறவு மனப்பான்மையோட சுவாமிஜி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த நினைவு நாள்ல சொல்லி ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த உறவு, துறவு இந்த 2 வார்த்தையும் நமக்கு தெரியும். உறவு, துறவுங்கும் போதே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அது 2மே எதிர்ப்பதமான வார்த்தைகள் மாதிரி தோணுது இல்லையா? அப்ப அதாவது உறவு இருந்தா துறவு இல்ல. துறவு இருந்தா உறவு இல்ல. இப்போ உறவுல இருக்கோம்னா, துறவுல இல்லன்னு அர்த்தம். துறவுல இருக்கோம்னா, நாம எந்த உறவுலயும் இல்ல அப்படிங்கிற அர்த்தத்துல தான் நாம இதுவரைக்கும் நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா அது அப்படி இல்ல. அதாவது உறவு அப்படிங்கிறது ஒரு தொடர்பு. நம்ம அந்த தொடர்பு எதோட வச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய உடலோடு தொடர்புல இருக்கிறோம். நம்ம மனசோட தொடர்புல இருக்கிறோம். பிற பொருட்களோடு அது ஜட பொருளா கூட இருக்கலாம். இல்ல உயிருடைய ஜீவன் ஏதாவது இருக்கலாம். மனிதர்களாக இருக்கலாம். இப்படி இவங்கள இதோடெல்லாம் தொடர்புல இருக்கும்போது, உறவுல இருக்கிறதா நம்ம சொல்றோம். இந்த உறவு எதோடும் தொடர்பிலேயே இல்லாம, எல்லா தொடர்பையும் விட்டுட்டு தனிமையில போய் இருக்கிறது துறவு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா, அது அப்படி இல்ல. நம்ம உறவுல இருக்கும்போதே, நம்ம மனசுல ஒரு பரிபக்குவ நிலையில இருந்தோம்னா, அதுவே துறவு. இத சுவாமிஜி சொல்றாங்க. "உறவிலே ஏற்படும் உண்மை நிலை தெளிவே துறவு" அப்படிங்கிறாங்க. அது என்ன உண்மை நிலை தெளிவு? அப்படின்னா, இப்போ நம்ம உண்மை நிலை தெளிவு பெறணும்னா, சில அடிப்படை உண்மைகள் நமக்கு தேவை. சில அடிப்படை உண்மைகள் பற்றிய அறிவும், அந்த அறிவு கிடைச்சாலும், நம்ம இந்த மாதிரி உறவுல இருக்கும்போதே துறவு மனப்பான்மையில இருக்கிறதுக்கான ஒரு பயிற்சியும் நமக்கு தேவை. அது என்ன அடிப்படை உண்மை அப்படின்னா, முதல்ல நம்ம எங்கிருந்து வந்தோம்? நம்ம யாரு? நம்ம யாரு அப்படிங்கும்போது, நமக்கு இங்க ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்குது. நம்ம எல்லாம் பரத்தின் ஸ்வரூபம். அதாவது இந்த இறைநிலையே சுத்த வெளியாக அந்த இறைநிலையிலிருந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். ஸோ, நம்ம இப்ப எல்லாருமே கடவுள். நம்ம எல்லாருமே நம்ம நம்மளுடைய ஆன்மா, அந்த பிரம்மத்தினுடைய சொரூபம் தான். அப்ப இதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை. இத நம்ம உண்மையாவே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தவத்தின் மூலமாக மனதோட அலைச்சூழல் வேகத்த குறைக்கும்போது, இறைநிலை தான் எனக்குள்ள அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கு அப்படிங்கிற உண்மைய நாம தெரிந்து கொள்றோம். அப்போ அத இந்த உண்மைய தெரிந்து வைத்துக் கொள்ளும்போது, இந்த அடிப்படை உண்மைய நம்ம எல்லாரும் தெரிந்து வைத்துக் கொள்றோம். இப்ப நம்ம எல்லாருமே அதே ஆன்மா தான். நம்ம ஆன்மா எல்லாருமே அந்த கடவுளுடைய பிரதிபிம்பங்கள் தான். அதுதான் நம்மகிட்ட ஆன்மாவா இருக்கு. இருந்தாலும் நம்ம ஏன் வேற வேற மாதிரி இருக்கோம் அப்படின்னா, அந்த கடவுள் அப்படிங்கிற நிலையிலிருந்து நம்ம எல்லாமே உடனே அடுத்த ஸ்டெப்பே மனிதர்களாக வரல. வர்ற வழியில பெரிய ஒரு தன்மாற்ற நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த சுத்த வெளியானது உடனே அடுத்த ஸ்டேஜ் மனிதன் அப்படின்னு வந்திருந்தா, ஒரு சுவாரஸ்யமும் இருந்திருக்காது. இந்த உலகமே ஒரு பிரபஞ்சமே இப்படியெல்லாம் இருக்காது. நம்ம எல்லாம் இப்போ எவ்வளவோ ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? எதுவுமே இருந்திருக்காது. அப்படியே ஒரு எல்லாமே ஒரே மாதிரியும் எந்த ஒரு டுவாலிட்டி ரொம்ப இதுவா இல்லாம ரொம்ப எல்லாருமே நல்லவர்களாக எல்லாமே நல்லதா நடந்திருக்கும். அப்படி இருந்திருக்க முடியாது. ஆக்சுவலா பார்த்தா அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா, இறைநிலை தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் பொழுது, அது இவ்வளவு ஸ்டேஜ் கடந்து தான் ஆகணும். அதுதான் இயற்கையோட விதி. அதனால நாம அப்படியே வரல. அதனால வர்ற வழியில நெறைய சந்திச்சு, மாற்றங்கள்ல கடைசியா தான் இப்ப பிரபஞ்சத்துல இறுதியாக பூத்த மலராக, மனிதனாக இருக்கிறோம். இப்போ இதுதான் அடிப்படை உண்மை. அப்போ நம்ம இவ்வளவுக்கு இதெல்லாம் கழிஞ்சு வந்தாலும், நாம எல்லோருமே பரஸ்வரூபம் தான். சரி, இப்ப நம்ம ஏன் வேற வேற மாதிரி இருக்கோம்னா, நம்ம வர்ற வழியில நம்ம பதிவுகளுக்கு ஏற்ப நமக்கு நம்ம சுற்றியுள்ள சூழல்கள் அமையுது. நமக்கு சுற்றியுள்ள சூழல்கள் எப்படின்னா, மனிதர்கள் அமையறாங்க. நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அமையுது. இப்போ இது எல்லாமே நம்மிடம் இருக்கக்கூடிய பதிவுகள். ஸோ தீதும் நன்றும் பிறர் தர வருவதில்ல. இப்படி வந்துட்டோம். இப்ப நம்ம மனிதர்களாக, நம்ம பல பேரோட நம்ம சொன்ன மாதிரி உறவுல இருக்கிறோம். இப்படி உறவுல இருக்கும்போது, நம்ம இந்த அடிப்படை உண்மைய மனசுல வச்சுக்கிடணும். என்ன அப்படின்னா, நாம
பரஸ்வரூபம். நம்ம இந்த மாதிரி இத ஒரு நிஜம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு, நாம இப்ப என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ, அதெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி தான். அப்ப இது எல்லாமே கடந்து போகும், மாறி போகும். அதனால எதுவுமே நிரந்தரம் இல்ல. அப்படி இருக்கும்போது, இந்த உண்மைய நம்ம மனசுல வச்சுக்கிடணும். நம்ம எங்கிருந்து வந்தோமோ, அங்க தான் போக போறோம். இதெல்லாம் வந்து ஒரு டிராமா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா, அப்போ நம்மளுடைய ஆன்மாவுடைய தூய நிலையை, பூரண நிலையை, உண்மையை அறிந்து கொண்டு, மத்த எல்லாத்தோடையும் இப்ப சொன்ன இதோடெல்லாம் நம்ம உறவு கொள்ளும்போது, நமக்கு அந்த துறவு மனப்பான்மை வந்துரும். அப்ப துறவு அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போறது இல்ல. இதோடயே நம்ம எல்லாத்தோடையும் தொடர்புலயும் இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது, மனசுல ஒரு நல்ல ஒரு பக்குவ நிலையோட இருப்போம். அதனால என்ன ஆகுது அப்படிங்கன்னா, வாழ்க்கைய நல்லா அனுபவிச்சு வாழலாம். நம்ம இப்படி ஒரு துறவு மனப்பான்மையோட இந்த உறவுல இருக்கும் பொழுது, நம்ம எதையும் ஒரு நோக்கத்தோட, பலனையோ எதிர்பார்த்து செய்ய மாட்டோம். எதுவுமே நோக்கம் இல்லாம, பலனை எதிர்பார்க்காம இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது தான் வாழ்க்கைய இன்னும் நல்லா அனுபவிச்சு வாழ முடியும். இது வந்து நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு துறவு மனப்பான்மையில நமக்கு வாய்க்கிறதுக்கு நமக்கு இந்த அடிப்படை உண்மை தெரிந்து வச்சுக்கிடணும். அப்புறம் அதுக்கான முயற்சியும் நாம எடுக்கணும். நாம வந்து உடனே வந்துட முடியாது. இது வந்து இந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சா கூட நாம இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி தான். சும்மா நம்ம வந்துட்டு போக போறோம். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே மாறத்தான் போகுது. எல்லாமே மாறத்தான் போகுது. எல்லாருமே மாறத்தான் போகுறாங்க. நாமளுமே போகத்தான் போறோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும், நாம வந்து ஒரு பழக்கத்துல இருந்திருக்கிறோம். அந்த பழக்கத்திலிருந்து விலக்கத்துக்கு வர்றதுங்கிறது சுலபம் கிடையாது. அதுக்கு விடாமுயற்சி, மன உறுதி, பயிற்சி இதெல்லாமே நமக்கு ரொம்ப தேவை. ஆனா, நமக்கு முடிவுல கிடைக்கப் போகக்கூடிய ஒரு அமைதியான, நிறைவான, ஆனந்தமான மனநிலை வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது, இந்த முயற்சி எடுக்கிறது நல்லது தானே! இவ்வளவு முயற்சி நமக்கு எடுத்து, இப்ப என்ன ஆகப் போகுது அப்படின்னு நினைக்காம, இந்த முயற்சிய எடுக்கும்போது, நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும். அதாவது நம்மளுடைய மனதின் தரமே மேம்பட்டு விடும். அப்போ நம்ம இந்த உறவிலேயே தான் இருக்கணும். ஆனா, இந்த அடிப்படை உண்மை தெரிஞ்சு, துறவு மனப்பான்மையோட இருக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்ல. அப்போ நம்ம விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கர்ம யோகத்துல ஆழ்ந்த அமைதியிலும், ஏகாந்தத்திலும், இடையீடற்ற செயல்களை காண்பவனும், இடையீடற்ற செயல்கள் இடையே பாலைவனத்தின் அமைதியையும், ஏகாந்தத்தையும் காண்பவனுமான ஒருவனே லட்சிய மனிதன் என்கிறார். அதனாலதான் அவன் இதிலேயும் இவ்வளவு ஒரு செயல்கள் செஞ்சுட்டு இருக்கும்போதும் மனதுல ஒரு அமைதி. அப்படியே அந்த அமைதியிலேயே இடையீடற்ற செயல்களுடைய அனைத்தையும் காண்பனும் காண்பவனும் அவனேதான். அந்த லட்சிய மனிதன் தான். சோ இதுல அதையும் அதில் இதையும் பார்ப்பவன் எவனோ அவனே லட்சிய மனிதன்கிறாரு. இப்ப இதேதான் இதுக்கும் என்ன அப்படின்னா, உறவுல இருக்கும்போதே மனதுல அப்படியே துறவு மனப்பான்மை நமக்கு வேணும். நமக்கு வந்து எல்லாத்தோடையும் தொடர்புல இருக்கிறோம். ஆனா எதனோடும் தொடர்புல இல்ல. அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து நம்ம எப்படி இந்த ஒரு மனநிலைய நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா, என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயமா நாம இத அடைஞ்சிடுவோம். பெற்று விடுவோம். அந்த க்ஷணம் நமது ஆற்றல்கள் எல்லாம் ஒருமுகப்படுமாம். நமக்கே உரிய அறிவும் அப்போ அவசியம் வெளிப்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலைய நாம அடையணும். உறவுல துறவு காணும் நிலை வரணும்னா, நமக்கு பழக்கம் வேணும். பழக்கம். அதாவது நல்ல பயிற்சிகள் வேணும். இந்த பழக்கத்துல இருந்து விளக்கத்துக்கு எப்படி வர்றது அப்படின்னா, அதுக்கு சில பயிற்சிகள் இருக்கு. அதுல ஒரு பயிற்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாட்சி பாவம். அதாவது விட்னஸ் மோட். விட்னஸ் மோட் அப்படின்னா என்ன நம்ம பார்த்திருப்போம். இப்போ ஒரு கொள்ளையோ ஏதோ ஒண்ணு நடக்குது, ஒரு குற்றம். இப்ப ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது, அத பார்த்தவங்க யாராவது சாட்சி இருக்கீங்களான்னு கேட்பாங்க. கேட்டா அவங்கள வந்து சாட்சி சொல்லுவாங்க. அந்த சாட்சி சொல்ல வர்றவங்க அதுல ஈடுபடல. எதுல? அந்த நிகழ்ச்சியில ஈடுபடாதவங்க. அவங்க வெறுமனே பார்த்தவங்க தான். அதனால அவங்க வந்து இதுல ஈடுபடாததுனால, அவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்ல. இதுவும் இல்ல. இன்பம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்ப அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க சாட்சிய. சோ அந்த பாவத்திலேயே நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறாங்க.
சோ அந்த சாட்சி பாவத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா உறவுல துறவுகளும் ஒரு மனப்பான்மை நமக்கு வந்துரும். இதுக்கு ஒரு சின்ன கதை. அப்படி அத பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும். எப்படின்னா, இப்போ ஒரு வீட்ல ஒரு கணவன், மனைவி இருக்கிறாங்க. மனைவி கீழ இருக்காங்க. மாடியில கணவன் மொட்டை மாடியில போயி, அவங்களுடைய நண்பர்கள் கிட்ட பேசிட்டு, சிரிச்சுட்டு இருக்கிறாரு. டீ குடிச்சிட்டு, ரொம்ப ஜாலியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு, பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாரு. எல்லோருக்கும் சந்தோஷமா இருக்கு. அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பேசி சிரிச்சுட்டு நல்லா சந்தோஷமா இருக்கும்போது, திடீர்னு கீழ இருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்டின்னா, யாரோ காய்கறி எடுத்துட்டு ஒரு வண்டிக்காரன் வரான். காய்கறி வித்துட்டு வந்துட்ட உடனே, இப்ப அங்க மாடியில இவங்களும் அவங்க பாட்டு பேசிட்டே தான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இந்த பெண்கள் எல்லாம் வந்து பேரம் பேசுறாங்க. காய் வாங்குறாங்க. அந்த சத்தமும் மேல கேக்குது. மாடியில இருக்கிறவங்களுக்கு கேக்குது. இவங்க பாட்டுக்கு பேசிட்டே தான் இருக்காங்க. திடீர்னு ஒரு அம்மா வந்து கத்துறாங்க. அந்த காய்கறிக்காரனோட. எதுக்கோ சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுட்டே இருக்கும்போது, இப்பயும் அவங்க பாட்டு தான் பேசிட்டே இருந்தாங்க. ஆனா, இந்த மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவங்க பாருங்க. அவருக்கு திடீர்னு தோணுது. கத்துறது யாரு? நம்மளுடைய ஒய்ஃப் ஆச்சே! அவங்க குரல் மாதிரியே இருக்கே! அப்டின்ட்டு அவருக்கு தோணுது. இவ்வளவு நேரம் அவர் சந்தோஷமா பேசிட்டு இருந்தவரும், தன்னோட மனைவி குரல் அது அப்படின்னு அவருக்கு தோணுன உடனே அவர் எழுந்து போறாரு. எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அவருடைய மனைவியே தான். அப்போ காய்கறிக்காரனோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே இவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. மனைவிய பார்த்து கத்துறாரு. "எதுக்கு போய் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற? தெருவுல நின்னு ஏன் இப்படி பேசுற? எனக்கு அசிங்கமா இருக்கு. உள்ள வா" அப்படின்னு அவரு போய் அங்க கத்த ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப அவரோட மூடு அப்படியே மாறி போச்சு. இவ்வளவு நேரம் அவங்க மனைவி கத்திட்டு தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் இவரு அத கண்டுக்காத போது இவருக்கு ஒண்ணும் பிரச்சனை பெருசா இல்ல. இவரு பாட்டு சந்தோஷமா பேசிட்டு தான் இருந்தாரு. எப்ப வந்து அவருக்கு அந்த நினைப்பு வந்தது, இது என்னுடைய மனைவி, அவளோட குரல் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்த பிறகுதான் அவரு சண்டை போடுறாரு. இப்ப இது எனக்கு அசிங்கம் அப்படின்னு நினைக்கும்போது அவரோட மூடு மாறி போச்சு. அப்போ இதுல வந்து இன்வால்வ் ஆயிட்டாரு. அப்ப இவ்வளவு நேரம் இன்வால்வ் ஆகாம இருந்தவரு, இன்வால்வ் ஆயிட்டாரு. அப்போ போயிட்டு வராரு, கத்த ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ இதுல இருந்து இது எத குறிக்குது அப்படின்னா, நம்ம எப்போ எல்லாம் வந்து இப்ப இதெல்லாம் நிஜம் அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி, அதுல என்னென்ன நடக்குதோ எல்லாத்துலயும் அந்த ஒரு மோடுல இருந்தோம்னா, நாம வந்து சரியா நடந்துக்க மாட்டோம். நம்மளுடைய உணர்ச்சிகள் தான் நம்மள வந்து ஆட்சி பண்ணும். ஆனா, நம்ம எப்ப வந்து ஒரு சாட்சி பாவத்துல எல்லாத்தையும் ஒரு சாட்சியா நின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலைய, நம்ம மனதுல அதுக்கான ஒரு பயிற்சி கொடுத்து அத வளர்த்துக்கிட்டோம்னா, நாம என்னைக்குமே நம்மளுடைய நிலையிலிருந்து வழுவாம, ஒரு அமைதி நிலையிலிருந்து வழுவாமலே வாழ்க்கைய நடத்த முடியும். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம். அப்படின்னா, எது நடந்தாலும் கண்டுக்க கூடாதா? நாம இப்படி இருக்கணுமா? துறவு நிலையா? இதுதான் துறவு நிலையா? அப்படி இல்ல. நாம வந்து எது நடந்தாலும் கண்டுக்குவோம். ஆனா, அதுல போய் இன்வால்வ் ஆகி உணர்ச்சிகளுக்கு வசப்பட மாட்டோம். நல்ல ஒரு விதமா அத ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம சாட்சி பாவத்துல இருக்கும்போது, முன்னுக்கு முன்னைக்கு முன்ன விட இன்னும் நல்லாவே வாழலாம். நம்ம நாம செய்யும்போது தான், இத வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது தான் அது நமக்கு தெரியும். ஸோ, இதுதான் வந்து உறவுல இருக்கும் பொழுதே நம்ம மனதிலேயே துறவு மனப்பான்மையோட எல்லாத்தோடும் உறவு கொள்ளலாம். எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனா மனப்பான்மை அந்த துறவு மனப்பான்மையோட இதையெல்லாம் செய்யும்பொழுது நமக்கு ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போகும். அப்ப இந்த உறவும், துறவும் அப்படிங்கிறது அத பத்தி இன்னும் ஒரு இறுதியா ஒரு கதை சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஜனக மகாராஜா பத்தி ஒரு கதை ஒண்ணு இருக்கு. என்ன அப்டின்னா, நம்ம ஜனகர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு ராஜாவா இருந்தாலும் ஒரு பெரிய ஞானி, ஒரு மகான். அவர் முற்றும் துறந்த முனிவர் மாதிரி தான் அப்படின்னு துறவி மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இப்படிதான் அவருக்கு பேரு. இத கேட்டுட்டு இருந்த ஒரு முனிவர் அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். அதோட ஒரு ஆவல். எப்படி? அவரு ஒரு ராஜா. அவரு ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்க? அவரு என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஒரு ராஜாவால எப்படி துறவியா இருக்க முடியும்? இப்படியெல்லாம் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. உடனே அவர் என்ன பண்றாரு? சரி நம்ம போய் பார்ப்போம். அப்படின்னு ஜனக மகாராஜாவுடைய நாட்டுக்கே போயி, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து, அவர் எப்படிதான் இத சொல்றாங்க அவர பத்தி? அப்படின்னு தெரிஞ்சுட்டு வரலாம்னு போறாரு. இவர் போய் அங்க பார்த்தா, ஜனக மகாராஜாவுடைய அரசவைக்கு போன
பிறகு அங்க வந்து உட்கார்ந்து பார்க்குறாரு. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜனகர் வந்து எல்லாரும் பண்ற மாதிரி தான். அரசவையில உட்கார்ந்து இருக்கிறாரு. மந்திரிகளோட பேசுறாரு. என்னென்ன பிரச்சனைகள் இதெல்லாம் கேட்கிறாரு. அப்புறம் அரசவையில நாட்டியம் நடக்குது. அத ரசிக்கிறாரு. அப்புறமா சாப்பிடுறாரு. இந்த மாதிரி அவருடைய அன்றாட நடவடிக்கைகள் எல்லாம் ராஜா எல்லா ராஜாவும் என்ன பண்றாங்களோ, அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவரு இது மாதிரி எல்லாம் இவர் பண்றதெல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்ப பார்க்கும்போது இவருக்குள்ள என்ன பெருசா அதுல ஒண்ணுமே இல்லையே! இவர் ஒண்ணும் பெரிய மகான் மாதிரியோ, துறவி மாதிரியோ தெரியலையே! எல்லா ராஜாவும் பண்றதத்தானே இவரும் பண்றாரு. இதுக்கு எதுக்கு இவ்வளவு இவர இப்படியெல்லாம் சொல்றாங்க? இப்படியெல்லாம் இவர நெனச்சுட்டு இருக்கிறோமே! அப்படின்னு இவரு நெனச்சுட்டு இருக்கும் பொழுது, ஜனகர் என்ன பண்றாரு, அந்த முனிவர பார்த்து, "அவர போய் கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவலாளிகள் வந்து அவர கூட்டிட்டு போறாங்க. உடனே அவரு வந்து ஜனகர் சொல்றாரு, "எனக்கு தெரியும். நீ என்ன பத்தி தவறா நெனச்சுக்கிட்டு இருக்கிற. அதனால உனக்கு அதுக்கான தண்டனை கொடுக்கணும்னு" சொல்றாரு. இந்த முனிவர் பயந்து நடுங்கிட்டாரு. "ஐயய்யோ! நம்ம நெனச்சது இவருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சே! நம்ம என்ன பண்றது?" அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, "நான் உன்ன வந்து எப்படி தண்டிக்க போறேன்னா, 1 வாரம் உன்ன சிறையில வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன். எனக்கு மட்டும் ரொம்ப கோவம். நீ பண்ணது தப்பு தான்னு தோணுச்சுன்னா, உன்னுடைய ஒ உன்ன வந்து கொன்னுடுவேன்." அப்படின்னு சொல்றாரு. "மரண தண்டனை தான்." அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயோ! அப்படின்னு இவரு நடுங்குறாரு இந்த முனிவர். "மன்னிச்சிடுங்க." அப்படியெல்லாம் சொல்றாரு. அவரு ஜனகர் கேட்பதா இல்ல. "இவர கொண்டு போய் 1 வாரம் சிறையில போடுங்க. நான் 1 வாரம் கழிச்சு அவர வந்து பார்த்து மரண தண்டனை கொடுக்கிறேன் அவருக்கு." அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இவரு நடுங்கிக்கிட்டே போறாரு இந்த முனிவர். அவ்வளவுதான். ரொம்ப பயந்து சிறையில இருக்கிறாரு. பயத்திலேயே இருக்கிறாரு. அப்ப இவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இவரு ஏதோ சாப்பிடுறாரு. என்னன்னோ எதுலயுமே அவர் கவனம் இல்ல. அப்படியே மனம் முழுக்க பயம். பயத்திலேயே இருந்துட்டு 1 வாரம் ஆகுது. நடுங்கிக்கிட்டே வராரு. அவர கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாரு ஜனகர். உடனே அந்த முனிவர் அ வராரு. அப்ப ஜனகர் கேட்கிறாரு, "என்ன எப்படி இருந்தீங்க இந்த 1 வாரம்?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஐயய்யோ! எனக்கு பயத்திலே தான் நான் இருக்கிறேன். மகாராஜா எனக்கு என்ன என்ன வந்து மன்னிச்சிடுங்க" அப்படின்னு வார்த்தையெல்லாம் கொளறுது அவருக்கு. அப்போ ராஜா கேட்கிறாரு, "நீங்க சாப்பிட்டீங்களா? அந்த சாப்பாட்டுல உப்பு இருந்ததா?" அப்படிங்கிறாரு. உடனே, "உப்பா? தெரியலையே" அப்படிங்கிறாரு முனிவர். "ஏன் தெரியல? உங்களுக்கு நான் அதுல ஒரு சில நாள் உப்பு போட்டேன். சில நாள் உப்பு போடல. அப்ப அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்கிறாரு ஜனகர். அப்போ "இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதா?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஐயய்யோ! எனக்கு எதுவுமே தெரியல. நான் அ எனக்கு இருந்த பயத்துல எனக்கு சாப்பாடு போட்டாங்களா? போட்டது கூட எனக்கு சில நாள் மறந்து போச்சு. சாப்பிட்டேன்னா கூட எனக்கு மறந்து போச்சு. நான் வந்து அது எதையுமே கவனிக்கல மகாராஜா" அப்படிங்கிறாரு. உடனே ஜனகர் சொல்றாரு, "ஓகே. சரி. இப்ப புரியுதா? நான் எதுக்கு உங்கள போட சொன்னேன்னு. உங்கள ஜெயில்ல போட்டேன் எதுக்கு தெரியுமா? நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக தான். நீங்க இன்னைக்கு என்ன பார்த்த உடனே என்ன நெனச்சீங்க? இவரு என்ன இந்த ராஜ அரசவையில உட்கார்ந்து எல்லா ராஜா மாதிரி எல்லாத்தையும் நடத்துறாரு, ரசிக்கிறாரு, நடனத்த ரசிக்கிறாரு, எல்லாம் பார்க்குறாரு, சாப்பிடுறதும் எல்லாரும் மாதிரி தான் சாப்பிடுறாரு. அப்படியெல்லாம் நெனச்சீங்க. ஆமா." அப்படிங்கிறாரு. அப்போ நான் வந்து இதுல இந்த இடத்துல இருந்தேன். ஆனா என் மனம் இது எதையுமே பற்றிக் கொள்ளவில்ல. நான் வந்து பரம்பொருளையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க எப்படி உங்க தண்டனையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, உங்களுக்கு என்ன கிடைச்சது? அத பத்தி எல்லாம் உங்களுக்கு எந்த கவனமும் இல்ல. பரம் நீங்க வந்து இந்த தண்டனைய நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரி தான், என் மனம் வந்து பரம்பொருளையே பற்றிக் கொண்டிருந்தது. நான் எங்க இருந்தாலும் சரி, நான் அதுல இருப்பேன். ஆனா நான் வந்து அதுல போய் முழுகிட மாட்டேன். என் மனசு எப்பவுமே பிரம்மத்த தான் நினைச்சிட்டு இருக்கும் அப்படின்னு ராஜா ஜனகர் சொன்னாராம். இப்போ அத புரிய வைக்கிறதுக்காக தான் நான் உங்கள இந்த மாதிரி பண்ணேன். தண்டனை கொடுக்கிற மாதிரி நடிச்சேன் அப்படின்னாராம். ஐயோ! இப்பதான் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன ரொம்ப மன்னிச்சிருங்க மகாராஜா. நான் உங்கள பத்தி தெரியாம நினைச்சுட்டேன். நான் நினைச்சத கூட நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களே. நீங்க ஒரு பெரிய மகான். நீங்க ஒரு பெரிய ஞானி தான் அப்படின்னு சொல்லி அவரு இந்த மாதிரி சொன்னாராம். அப்போ தாமரை இலையில நீர் ஒட்டினாலும், நீர் பட்டாலும் அது வந்து எப்போதுமே அது ஒரு பற்றுதல் இல்லாம, அதுல இருக்கிற அந்த மெழுகு மேல அப்படியே படர்ந்து தான் இருக்கும். அந்த தண்ணீர் உறவுல துறவு என்ற நிலையில தான் இருக்கும்.
அப்ப நம்ம எது கூட உறவுல இருந்தாலும் நம்ம எதுலையுமே மூழ்கிடாம நம்ம மனம் நம்மளுடைய வாழ்வின் குறிக்கோளை மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டோரியை இப்போ நம்ம உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டோம். இன்றைய நிகழ்ச்சிகளை வழிநடத்திய சுகந்தி அம்மா, நகுலேஷ் ஐயா, ரஞ்சனி அம்மா மற்றும் அனைவருக்கும் மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.